டான்ஸ் இருக்குது. பட் அந்த பாட்டும் நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலையே. மேபி அந்த பாட்டு இன்னும் ரசிக்கும்படியாக இருந்ததுன்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்க மாட்டோம். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம லாஜிக்லாம் கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டோம். சுந்தர் சி அவர்கள் படங்கள்னால் 3 மணி நேரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஸ்டார்ட் டு எண்ட் சிரித்து பாசிட்டிவாக இருந்து மகிழ்ந்து தான் வெளில வருவோம். அதே மாதிரியான ஒரு படம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்துருந்த இடங்கள்லாம் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்திருந்தாங்க. பட் நமக்கு கொஞ்சம் பிடிக்கிற ஒரு சீன் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. வடிவேல் அவர்களோட காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ப்ரீ இன்டர்வல், குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பயங்கரமாக காமெடி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கே போகுது, அடுத்தடுத்து போகுது. எந்த இடத்துலையுமே செட்டில் ஆகலை. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு சீனுமே கிட்டத்தட்ட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் கரெக்டாக அந்த ஹீஸ்ட் வர போர்ஷன் எல்லாமுமே இந்த கேங் இருக்காங்கல்ல, அதாவது சுந்தர் சி அவர்கள், வடிவேல் அண்ணன் தான் வந்து இதில் மிகப்பெரிய பேக் போன் ஆஃப் கேங்கர்ஸ். இன்னொரு பக்கம் கேத்ரின் டெரசா, முனிஷ்காந்த், பக்ஸ் எல்லாருமே வச்சு ஒரு காமெடி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அந்த காமெடி வந்து பயங்கரமாக சுந்தர் சி சார் படங்களில் இந்த யூஸ்வலாக வந்து ஒரு சேசிங் இருக்கும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஜோக் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்கெலட்டனில் ஒரு ஜோக் இருக்கும். அது கேங்கர்ஸில் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு.